மணிகண்டபுரம் எனும் ஒரு அழகான கிராமம். இங்கு வசதியான குடும்பமாக சரவணன் குடும்பமும் மற்றொன்று எளிமையாக வாழும் செல்வம் குடும்பம். சரவணன் ஒரு பிரபல சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளர். செல்வி அவரின் மனைவி. கண்ணன் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன். செல்வம் அதே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்பவர். சிவகாமி வீட்டில் புடவை தைக்கும் வேலை செய்யும் எளிமையான பெண். கதிர் அரசு பள்ளியில் படிக்கும் புத்திசாலி சிறுவன். அந்த ஆண்டு தேர்வு முடிவு வந்தது. கண்ணன் 55%, கதிர் 93% மதிப்பெண் பெற்றது. கிராமம் முழுக்க கதிரின் புகழ் பரவியது. ஆனால் சரவணன் இந்த நிலையில் சினம் கொண்டு, நம்ம பையன் கம்மியான மதிப்பெண் வாங்கிட்டான்னா அவன் பையன் எல்லாம் மேல போகிறான். செல்வம் மறுநாள் கடைக்கு போகும்போது கடை உரிமையாளர் சரவணன், இதோ பார் செல்வமே, என்னோட கடைக்கு இனிமேல் நீ வேலைக்கு வர வேண்டாம், உன்னை விட குறைவான சம்பளத்திற்கு எனக்கு ஆள் கிடைச்சிருச்சு என்று சொல்லி வேலையிலிருந்து நிறுத்தி விடுகிறார். செல்வம் நடந்ததை வீட்டில் வந்து சொல்கிறார். அதை கேட்ட கதிர் தன் தாய் சிவகாமியின் நம்பிக்கையை கையில் எடுத்து +2 படிக்க நுழைகிறார். அரசு மேல்நிலைப்பள்ளி அருகிலுள்ள நகரத்தில். கதிர் இனி வீட்டிற்கு செல்லாமல் அங்கேயே தங்கி பள்ளிக்கு செல்வதாக முடிவு செய்கிறான். அங்கு அவனுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கின்றனர். ரமேஷ் தன்னம்பிக்கையான சிறந்த பேச்சாளர். வித்யா நூல் மேதை. அவளுடைய உதவியால் கதிர் சுயமாக கற்றுக்கொள்கிறான். அமீர் தொழில்நுட்ப ஆர்வம் கொண்டவன். கதிரைக்கு கணினி பயிற்சி கற்றுத் தருகிறான். ஆசிரியர்கள் கதிரின் நேர்மையும் முயற்சியும் பார்த்து தன் நம்பிக்கையுடன் வழிகாட்டுகிறார்கள். அவனுடைய பள்ளி இறுதி காலம் வருகிறது. உயர்வு நோக்கி ஒரு பயணம். +2 முடிவுகள். கதிர் 1178 மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் 2ஆம் இடம். இது பெரிய செய்தி. பத்திரிகைகளிலும் கதிரின் புகழ். அவனுக்கு மருத்துவ படிப்பு அரசு மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கிறது. அங்கேயும் புதிய உலகம், புதிய நண்பர்கள். வறுமையின் மேலே மேலே ஏறும் அவன் பயணம் தொடர்கிறது. 5 ஆண்டுகள் கழித்து மணிகண்டபுரம் கிராமம் இப்போது புதுப்பட்ட ஒளியில் பிரகாசிக்கிறது. அங்கு திறக்கப்பட்டுள்ளது ஒரு புதிதான மருத்துவமனை, அருள்மிகு நம்பிக்கை மருத்துவமனை. அதை நிறுவியவர் மருத்துவர் கதிர் செல்வம். ஒரு காலத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்தவனின் மகன் இன்று கிராம மக்களுக்கு நம்பிக்கையின் வெளிச்சமாக திகழ்கிறார். செல்வம் மற்றும் சிவகாமி தங்கள் மகனை பார்த்து பெருமை அடைகின்றனர். அந்த கிராமத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் இடர்பட்ட ஒருவர், சரவணனின் மகன் கண்ணன், தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஐடி உதவியாளராக பணியாற்றி வருகிறார். அவர் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைபாட்டுக்காக அருள்மிகு நம்பிக்கை மருத்துவமனைக்கு வருகிறார். மருத்துவ அறைக்குள் நுழையும் போது அவரது கண்கள் எதிரே நின்ற மருத்துவரை பார்த்து ஆச்சரியத்துடன் விரிந்தன. கண்ணன், சார், நீங்க நம்ம ஊர் கதிர் தானே? என் பள்ளி நண்பர் கதிர் தான், நீ இல்லையா? கதிர் மெல்ல சிரித்துக்கொண்டு, ஆம் நண்பா, நான் தான். நம்ம ஊர், நம்ம பள்ளி, நம்ம நினைவுகள் மறக்க முடியாதவை அல்லவா? ஒருவேளை முன்னாடி நீ முன்னே, இப்போது நான், ஆனால் நாம் இன்னும் நண்பர்கள்தான். அன்று சரவணனும் மருத்துவமனைக்கு வருகிறார். மகனின் சுகாதாரத்திற்காக வந்த அவர் கதிரின் பண்பையும் சேவையையும் பார்த்து தனக்குள்ளே ஏமாற்றமும் தன்னுடைய குற்றத்தை உணர்கிறார். அவர் தாமே கதிரிடம் மெளனமாக நெருங்கி நின்று கண்ணீரோடு கூறுகிறார். சரவணன், மன்னிக்கணும் கதிர், நான் உங்களை தவறாக மதிப்பீடு செய்தேன். அன்று உங்களுடைய அப்பாவை வேலை விடச் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு என் மகனை வைத்திருக்கும் நம்பிக்கையோ உங்கள் கையில்தான். கதிர் மிகுந்த பணிவுடன், அங்கே ஒரு தவறு நடந்திருக்கலாம், ஆனால் அதற்கேற்ற தண்டனை நான் அல்ல. என் முயற்சி, என் அம்மாவின் நம்பிக்கை, அதுவே என்னை இங்கு கொண்டு வந்தது. நான் எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கையாய் இருக்க விரும்புகிறேன் என்று கூறி இந்த கதையை முடிக்கிறார் மருத்துவர் கதிர். இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்முடைய சஷ்டிக் இன்ஸ்பயர் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.